வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே மண்டலங்கள் அதோட தலைமையிடம் எங்க? இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் எங்கெங்க இருக்கு, மொத்தம் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருக்கு, இப்போ கடைசியாக என்ன உருவாக்குனாங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, இது எல்லாமே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் முதல்ல ரயில்வே போக்குவரத்துன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது மும்பை டு தானே தான். 1953 யார் கொண்டு வந்தாங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், டல்கௌசி. அதனால இந்திய ரயில்வேயின் தந்தை அப்படின்னு நம்ம டல்கௌசி சொல்றோம். இந்திய ரயில்வேயின் தந்தை அப்படின்னு நம்ம டல்கௌசி சொல்றோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ட்ரெயினை விட்டுட்டா நம்ம டல் ஆயிடுவோம்ல, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா நம்ம டல் ஆயிடுவோம்ல, அப்போ டல்கௌசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 6 மண்டலங்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்டோட அதிக மக்கள் தொகை காரணமாகவும் போக்குவரத்து தேவை காரணமாகவும் இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா 17 மண்டலங்கள் செயல்பாட்டில் இருக்குது. 18வது ஒன்று உருவாக்கியிருக்கோம், தென் கடற்கரை ரயில்வே மண்டலம் சொல்லிட்டு முன்மொழியப்பட்டிருக்கு. பட் இன்னும் நடைமுறைக்கு வரல. 18வது மண்டலம் அப்படின்றது 2023 இப்போ முன்மொழிஞ்சிருக்கும். ஆனால் பட் என்ன வரல, நடைமுறைக்கு இன்னும் வரல. அது தென் கடற்கரை ரயில்வே மண்டலம். அதாவது எங்கே அது தலைமையகம் இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினம். சப்போஸ் உங்களுக்கு 18வது அது முன்மொழிஞ்சிட்டாங்க, 18வது கடற்கரை மண்டலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தென் கடற்கரை ரயில்வே மண்டலம் போடணும். அதுக்கு தலைமையிடம் விசாகப்பட்டினம். ஓகேங்களா? மொத்தம் 14 தான் இப்போ செயல்பாட்டில் இருக்குது, 17 தான் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. மொத்தம் 17 செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. அதுக்கு என்ன தலைமையிடம் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மேற்கு ரயில்வே எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஷாக்கெட்டில் மும்பைனாவே மும்தாஜாக பார்ப்போம். கரெக்டாக? அப்போ மும்தாஜ்லாம் வேஸ்ட்டுங்க, ஒழுங்காகவே நடிக்க மாட்டாங்க. மும்தாஜ்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் மதியத்தில் சத்தியமாக நடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா கலராக இருப்பாங்களா, அதுவும் மதியத்தில் சத்தியமாக நடிக்கவே மாட்டாங்க. அப்போ வேஸ்ட்டுனாவே வெஸ்ட் தான். மும்தாஜ்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னா மும்பை தான் வெஸ்ட் ரயில்வேக்கான ஜோனு. ஓகேங்களா? தலைமையிடம் மும்தாஜ்லாம் வேஸ்ட்டுங்க, அதுவும் மதியத்தில் சத்தியமாக மும்தாஜ் நடிக்கவே மாட்டாங்க. மத்திய ரயில்வே, மதியம்னாவே மத்தியம் தான் நம்ம ஷாக்கெட்டில். மத்திய ரயில்வே மதியத்தில் சத்தியமாக நடிக்கவே மாட்டாங்க. ஏன் சத்தியமா? சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு மாற்றிருக்காங்க அதுக்கு பேர். மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா மும்பை. அந்த மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் என்னவா மாற்றிருக்காங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா சத்ரபதி சிவாஜி. ஓகேங்களா? அதாவது சத்தியமாக மும்தாஜ் மதியத்தில் நடிக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஷாக்கெட் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிழக்கு ரயில்வே. ஈஸியாக கொலை பண்ணிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் வச்சு ஈஸியாக கொலை பண்ணிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் வச்சு ஈஸியாக கொலை பண்ணிடலாம். எப்படி ஈஸியானா ஈஸ்ட், கொலை பண்ணிடலாம்னா கொல்கத்தா. ஆமாம் தானே? அப்படி நம்ம கொலை பண்ணி போட்டோம்னா கூட ட்ரெயின் வந்து டிசிஷன் சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ ஈஸியாக கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் வடை சாப்பிடணும், அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. டெய்லியும் வடை சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் வடை சாப்பிடணும். அப்போ வடக்கு ரயில்வே புது டெல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு ரயில்வே உண்மையாலுமே கொஞ்சம் தென்னாவட்டாக இருக்கவங்க சென்னை தான். ரயில்வேலேயே வந்து கொஞ்சம் தென்னாவட்டாக இருக்கவங்க யாருன்னா நம்ம சென்னை தான். தென்னாவட்டாக இருக்கிறது நம்ம சென்னை தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மேற்கு மத்திய ரயில்வே. மேற்கு மத்திய ரயில்வே எங்கே இருக்குது அப்படின்னா ஜபல்பூரில் இருக்குது. ஓகேங்களா? மதியத்துக்கு மேலாம் செப்பல் போடாமல் வெளியே போக முடியாது. கரெக்டாக? மதியத்துக்கு மேலே, மதியம்னாவே மத்திய தான் சொல்லியிருக்கேன், மேலேனா மேற்கு. மதியத்துக்கு மேலே மேற்கு மத்திய ரயில்வே எங்கன்னா மதியத்துக்கு மேலே நம்ம செப்பல் போடாமல் வெளியே போக முடியாது. அப்போ ஜபல்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பல் போடாமல் வெளியே போக முடியாது, செப்பல்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிழக்கு மத்திய ரயில்வே எங்கே இருக்குது அப்படின்னா ஹசிப்பூர். ஓகேவா? கிழக்கு மத்திய ரயில்வே எங்கன்னா ஹசிப்பூர். மதியத்தில் ஈஸியாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் சமாதானம் பண்ணிடுவேன். ஹஸ்பண்ட் அப்படின்னா ஹசிப்பூர் அப்படின்னு, ஹஸ்பண்ட் அதான் ஹசிப்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வட மத்திய ரயில்வே. வட மத்திய ரயில்வே இப்போ ஒரு வடை இருக்குது, ஓட்ட வடை இருக்கும் இல்லையா? அதாவது மெதுவடைலாம் இருக்கும் இல்லையா? அது ஓட்ட வழியாக பார்க்கும்போது யாருமே அழகாக தெரிவாங்க. அதாவது வடையோட சென்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அழகாக தான் தெரிவாங்க. வடையோட சென்டரில் யாராவது பார்த்தீங்கன்னா அழகாக தெரிவாங்க. அப்போ வட சென்டர், வடனா வட சென்டர்னா மத்திய. அப்போ வட மத்திய ரயில்வே எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், தென். அந்த அலகாபாத்துக்கு ஒரு வேளை ஆப்ஷனில் பிரக்கராஜ் அப்படின்னு கொடுக்கலாம். பிரக்கராஜ் அப்படின்னாலும் அலகாபாத் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தென் மத்திய ரயில்வே. தென் மத்திய ரயில்வே எங்கே இருக்குது அப்படின்னா செகண்டராபாத்தில் இருக்குது. வந்ததே செகண்டு, அப்போ தென்னாவட சென்ட்ரல் வந்து உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு உட்கார வைப்போம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு யார் சென்டரில் இருப்பாங்க? செகண்டாக வந்தவங்க. வந்ததே செகண்டு, தென்னாவட்ட சென்டரில் உட்காந்துருக்கான் பாரு. தென்னாவட்ட சென்டரில் உட்காந்துருக்காங்க, அவன் தான் செகண்டாக வந்தான். தென்னாவட்டா சென்டரில் உட்காந்துருக்காங்க, தென்னாவட்டா சென்டரில் மத்தியத்தில் தென்னாவட்டா சென்டரில் உட்காந்துருக்காங்க, அவன் தான் செகண்டாக வந்தவன். அப்போ 1 2 3ல் செகண்டுன்றது மத்தியத்தில் தான் இருக்கும், நடுவில் சென்டரில் தானே வச்சிருப்பாங்க. அப்போ தென்னாவட்டா சென்டரில் உட்காந்துருக்காங்க, அவன் தான் செகண்டாக வந்தவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென்கிழக்கு மத்திய ரயில்வே, தென்கிழக்கு ரயில்வே ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா? தெங்கிழக்கு சீமையெல்லாம் போனோன்னா கொலை பண்ணிவிடுவாங்க. தெங்கிழக்கு சீமை பொண்ணுங்கள்லாம் கொலை பண்ணிவிடுவாங்க, ஏதாவது ஒன்றா கொலையை பண்ணிவிடுவாங்க. தென்கிழக்கு சீமைக்கு போனோன்னா கொலையே பண்ணிவிடுவாங்க. ஆனால் தென்கிழக்கு சீமையில் மத்திய ரயில்வே, தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா பிலாய்ப்பூர். தென்கிழக்கு சீமையில் பிலாய் விடுறவங்க மத்தியில் வர்றதே கஷ்டம். தென்கிழக்கு சீமையில் அதுவும் பிலாய் விடுறவங்க மத்தியில் வர்றதே கஷ்டம். பிலாய் விடுறவங்க அப்படின்னா பிலாய்ப்பூர். மத்தியில் தான் மத்திய ரயில்வேன்ற வார்த்தை வச்சு அந்த பிலாய்ப்பூர் வந்துடும். தென்கிழக்கு சீமைக்கு போனாவே கொன்றுவாங்க, கொலை பண்ணிவிடுவாங்க. அப்போ கொல்கத்தா. இது தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா தென்கிழக்கு சீமையில் பிலாய் விடுறவங்க மத்தியில் வர்றதே கஷ்டம். பிலாய் விடுறவங்க மத்தியில் வர்றது கஷ்டம், பிலாய்ப்பூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வடமேற்கு ரயில்வே.
வடகிழக்கு ரயில்வே, தென்மேற்கு ரயில்வே, தென்கிழக்கு ரயில்வே 4 ஜோன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வடமேற்கு ரயில்வே அப்படின்னா ஜெய்ப்பூர். வட மேல வடை சாப்பிட்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அனுமான் வந்து வடமாலை போடுவாங்களா, வட மேல வடை போடாதான் வலிமையாக முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வட மேல வடை சாப்பிட்டா தான் ஜெயிக்க முடியும். வட மேல அப்படின்னா வடமேற்கு. ஓகே, ஜெயிக்க முடியும் ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் வடகிழக்கு ரயில்வே. நம்ம ஏற்கனவே வடகிழக்கு வடகிழங்குன்னு வச்சிருப்போம். ஓகேவா? அப்போ வடகிழக்கு காற்று தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்றதுனால வடகிழக்கு கேட்டால் அடிப்பாங்க தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். வடகிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு. வடகிழங்கு கேட்டால் அடிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்திருப்போம். ஓகேங்களா? அப்போ அடிப்பாங்க. வடகிழக்கு காற்று எப்போ வீசணும்? அக்டோபர் டு டிசம்பர். அதனால வடகிழக்கு கேட்டால் அடிப்பாங்க ஷாக்கெட் பார்த்துருப்போம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்போ வடகிழக்கு நான் இப்போ எதுக்கு அந்த ஷாக்கெட் கொண்டு வந்தேன்னா, வடகிழக்கு அப்படின்னாவே நம்ம வடகிழங்கு தான் ஞாபகம் வச்சுப்போம். அப்போ வடகிழங்கு எப்படி சாப்பிடணும்? குறிச்சு சாப்பிடணும். அதான் கொரக்பூர் எல்லாம் ஒன்று தான். வடகிழங்கு நம்ம குறிச்சு தான் சாப்பிடுவோம். அப்போ கொரக்பூர். ஓகேங்களா? அப்புறம் தென்மேற்கு ரயில்வே. தென்மேற்கு பருவக்காற்று குப்புன்னு வீசும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்ளி. தென்மேற்கு பருவக்காற்று குப்புன்னு வீசும், அதனால குப்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்கிழக்கு ரயில்வே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தென்கிழக்கு சீமைக்கு போனாவே அந்த பொண்ணுங்களாம் கொலை கூட பண்ணிடுவாங்க. தென்கிழக்கு சீமைக்கு போனால் கொலை கூட பண்ணிடுவாங்க. தென்கிழக்கு சீமைக்கு போனால் கொலையே பண்ணிடுவாங்க. அப்போ தென்கிழக்கு அப்படின்னு வந்தாவே கொல்கத்தா. இதே தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா தென்கிழக்கு சீமையில் பிழாய் விடுறவங்க மத்தியில் வர்றதே கஷ்டம்னு பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வடகிழங்கு எல்லை ரயில்வே. எல்லைன்ற வார்த்தை இங்கே மட்டும்தான் வரும். அப்போ எல்லைன்ற வார்த்தை வந்துட்டாலே நீங்கள் கவுகாத்தி போட்டுடலாம். கவுனா மாடு. எல்லையில் போய் தான் கவு கட்டி வைப்போம். இப்போ காட்டுக்கெல்லாம் போனால் அதோட எல்லையில தான் போய் கவு கட்டி வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லையில் போய் தான் கவு கட்டி வைப்போம். கிழக்கு கடற்கரை ரயில்வே நல்லா பாருங்களேன். நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும் உலகத்தில். ஏன்னா கடலுக்கு கீழே போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு உலகமே இருக்குது, அங்கே ஒரு புவனமே இருக்குது. கடலுக்கு கீழே போனால் அங்கே ஒரு புவனம் இருக்குது. எவ்வளோ மீன்கள், சுறா, அது இதுன்னு எவ்வளோ நுண்ணுயிர்கள், எவ்வளோ பூச்சிகள் இருக்குது, எவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்குது, எவ்வளோ ஆமையிலேருந்து, மீன்லேருந்து, சுறாவிலேருந்து, உள்ளே எவ்வளோ பாசிகள் இருக்குது, எவ்வளோ முத்து பவளம்லாம் இருக்குது, எவ்வளோ இருக்குது அதில். அப்போ நம்ம எல்லாமே இங்கே தான் ப்ரெஷராக நினச்சிட்ருக்கோம், இங்கே ஓவராக நினச்சிட்ருக்கோம். ஆனால் கடற்கரைக்கு கீழே போனால் அங்கே ஒரு புவனமே இருக்குது. கடற்கரைக்கு கீழே போனால் அங்கே ஒரு புவனமே இருக்குது. கடற்கரைக்கு கீழே. அப்போ கடற்கரை கிழக்குன்னு வந்துட்டாவே கிழக்கு கடற்கரைனாவே புவனேஸ்வர். அப்போ கடற்கரைக்கு கீழே போனால் அங்கே ஒரு புவனம் இருக்குது, புவனேஸ்வர். அப்புறம் கொங்கன் ரயில்வே இப்போதான் கொங்கன் ரயில்வே நவி மும்பை. கொங்கன் ரயில்வே அப்படின்றது நவி மும்பை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 18ஆவதாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இப்போ 18ஆவதாக ஒரு ரயில்வே உருவாக்கியிருக்காங்க. அது என்ன ரயில்வே அப்படின்னா தென் கடற்கரை ரயில்வே. தெற்கு கடற்கரை ரயில்வே, தென் கடற்கரை ரயில்வே. ஓகேங்களா? தென் கடற்கரை ரயில்வே. தென்னாவட்டா கடற்கரைக்கு போகிறது கூட விசா கேட்குறாங்க. தென்னாவட்டா அந்த கடற்கரைக்கு போகிறது கூட விசா கேட்குறாங்க. விசாகப்பட்டினம் 18ஆவது. பட் ஆனால் இதெல்லாம் முன்மொழிஞ்சிருக்காங்களே தவிர இன்னும் நடைமுறைக்கு வரல. ஓகேங்களா? இப்போ மொத்தமாக நம்ம 17 தான் பார்க்குறோம். அப்படி ரிவிஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இப்போ நம்மளே சொல்லுவோமே, இப்படி வச்சுப்போம். நம்மளே என்ன பார்த்தோம்? வடக்கு, நெக்ஸ்ட்டு தெற்கு, கிழக்கு, மேற்கு. ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம். மத்திய ரயில்வே, வடக்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே, கிழக்கு ரயில்வே, மேற்கு ரயில்வே, மத்திய ரயில்வே. ஷார்ட்கட் சொல்லுங்க. வடக்கு. ஓகேங்களா? வடக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வடக்கு ரயில்வே என்ன பார்த்தோம்? டெய்லி நம்ம வடை சாப்பிடணும். அப்போ புது டெல்லி நம்ம வடை சாப்பிடணும். தெற்கு என்ன பார்த்தோம்? யார் தென்னவடா இருப்பாங்க? சென்னைக்கார ரயில்வேக்காரங்களாம் தென்னவடா தான் இருப்பாங்க. கிழக்கு ஈஸி, கொள்றது ஈஸி. எங்கே போனால் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொள்றது ஈஸி. ஓகேவா? அப்போ கொல்கத்தா. மேற்கில் மும்தாஜ்லாம் வேஸ்ட்டுப்பா, மும்தாஜ் நடிக்கிறது வேஸ்ட்டுப்பா. மும்தாஜ்லாம் வேஸ்ட்டுப்பா. மும்தாஜ்லாம் வேஸ்ட்டுப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் மத்தியத்தில் சத்தியமாக அடிக்கவே மாட்டாங்க. மும்தாஜ் மதியத்தில் சத்தியமாக அடிக்கவே மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்றத பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வடக்கு, கிழக்கு, மத்திய, மேற்கு, மத்திய, தெற்கு, மத்திய, வடக்கு, மத்திய. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கிழக்கு மத்திய ரயில்வே, மேற்கு மத்திய ரயில்வே, தெற்கு மத்திய ரயில்வே, வடக்கு மத்திய ரயில்வே. அப்படி பிரிச்சுக்கலாமா? என்ன பார்த்தோம்? கிழக்கு மத்திய ரயில்வேல பாருங்க, ஈஸியாக கிழக்கு நம்ம ஈஸி தான் சொல்லுவோம். அப்போ ஈஸியாக மதிய டைமில் வெயில் அடிக்கலாம். அப்போ வீட்டில் தான் நல்லா இருப்பாங்க. ஈஸியாக மதிய டைமில் என் ஹஸ்பண்டை நான் சமாதானப்படுத்திருப்பேன் அப்படின்னு தான் பார்த்தோம். ஈஸியாக மதியத்தில் நான் என் ஹஸ்பண்டை சமாதானப்படுத்திருப்பேன். அப்போ ஹஸ்பண்ட் தான் ஹசிப்பூர் அப்படின்னு பார்த்தோம். ஹஸ்பண்ட் தான் ஹசிப்பூர்னு பார்த்தோம். அப்புறம் மேற்கு மத்திய மதியத்துக்கு மேலே செப்பல் படம் வெளியே போக முடியாதுன்னு சொன்னோமா? மதியத்துக்கு மேலே ரொம்ப வெயிலாக இருக்கணும். மதியத்துக்கு மேலே செப்பல் படம் வெளியே போக முடியாது. அப்போ செப்பல்பூர் அப்படின்னு சொல்லுவோம். செப்பல்பூர் அப்படின்னு சொன்னோமா? நெக்ஸ்ட் தெற்கு மத்திய ரயில்வே. தெற்கு மத்திய ரயில்வே என்ன பார்த்தோம்? வந்ததே செகண்ட். அதுவும் இல்லாமல் தென்னாவட்டா சென்ட்ரலில் உட்காந்துருக்கேன் பார்த்தியா? தென்னாவட்டா சென்ட்ரலில், தென் மத்திய சென்டர்னா சென்ட்ரல், சவுத் சென்ட்ரல் ரயில்வே. அதான் தென் மத்திய ரயில்வேன்னு சொல்கிறோம். அப்போ வந்ததே செகண்ட். ஆனால் எங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? தென்னாவட்டா சென்ட்ரலில் உட்காந்துருக்கலாம். அவன் தான் செகண்டாக வந்தவன். செகண்டாபாத். தென்னாவட்டா சென்டரில் உட்காந்துருக்காங்களா? தென்னாவட்டா சென்டரில் உட்காந்துருக்காங்களா? அவன் தான் செகண்டாக வந்தவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வட சென்டர், அதாவது நார்த் சென்டரில் வடைனா வடை நம்ம சாப்பிட்ற வடையில் ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டை வழியாக பார்த்தா எல்லாமே அழகாக தெரிவாங்கன்னு பார்த்தோம். அப்போ வடையோட சென்டரில் பார்த்தோம், வடையோட மத்தியத்தில் பார்த்தோம்னா எல்லாமே அழகாக தெரியும். அப்போ தென்னாவட்டா சென்டரில் உட்காந்துருக்காங்க, அவன் தான் செகண்டாக வந்தவன். செகண்டாபாத். வடையோட மத்தியில் பார்த்தோம்னா அழகாக தெரிவாங்க. வடையோட மத்தியில் பார்த்தா அழகாக தெரிவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ
வடக்கில் மேற்கு கிழக்கு பார்த்தோம். அதே மாதிரி தெற்கில் மேற்கு கிழக்கு. விஷயம் என்னென்னா வடமேற்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே, தென்மேற்கு ரயில்வே, தென்கிழக்கு ரயில்வே அப்படின்னு பார்த்துப்போம். வடமேற்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே, தென்மேற்கு ரயில்வே, தென்கிழக்கு ரயில்வேன்னு சொல்லிட்டு பாருங்க. வடமேற்கு ரயில்வே, வடமேல வட சாப்பிட்டா ஜெயிக்க முடியும். அப்போ ஜெய்ப்பூரா, ஜெய்ப்பூர். வடமேல வட சாப்பிட்டா ஜெயிக்க முடியும். அப்போ ஜெய்ப்பூர். வடகிழங்கு, வடகிழங்கு நம்ம கொறிச்சு கொஞ்சம் சாப்பிடுவோம். வடகிழங்கு நம்ம கொறிச்சு கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம் ஷாக்கெட்டு. அப்போ கோரக்பூர். வடகிழங்கு நம்ம கொறிச்சு கொஞ்சம் சாப்பிடுன்னு பார்த்தோம். அப்போ கோரக்பூர். ஓகேங்களா. அப்புறம் தென்மேற்கு, தென்மேற்கு பருவக்காற்று குப்புன்னு வீசுதுன்னு பார்த்தோம். அப்போ கூப்ளி. தென்மேற்கு பருவக்காற்று குப்புன்னு வீசுன்னு பார்த்தோம். அப்போ கூப்ளி அப்படின்றது. அப்போ தென்கிழக்கு, தென்கிழக்கு சீமைக்கு போனால் உனக்கு கொல்லுவாங்களே, கொலை பண்ணிடுவாங்க. தென்கிழக்கு சீமை போய் ஒம்பளத்தில் உனக்கு கொள்ளையே பண்ணிடுவாங்க. தென்கிழக்கு சீமை போய் ஒம்பளத்தில் உனக்கு கொள்ளையே பண்ணிடுவாங்க. அதுலேயுமே தென்கிழக்கு மத்திய அப்படின்னா தென்கிழக்கு சீமையில் பிளாய் விடுறவங்க மத்தியில் அப்படி ஞாபகம் வச்சு சொன்னேன். தென்கிழக்கு சீமையில் பிளாய் விடுறவங்க மத்தியில். அப்போது தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா பிலாய்ப்பூர். ஓகேங்களா, பிலாய்ப்பூர். அதே மாதிரி வடகிழக்கு எல்லைன்னு ஒரு எல்லைன்னு வார்த்தை தான் என்ன சொல்லியிருக்கேன். எல்லை அப்படின்னா எல்லையில் போய் என்ன கட்டணும், கவு கட்டணும். அப்போ கவுகாத்தி, கவு கட்டணும், கவுகாத்தி. இது இல்லாமல் 17வது கொங்கன் ரயில்வேன்னு ஒன்று இருக்கும், அது நவி மும்பை. ஓகேங்களா, கொங்கன் ரயில்வே இருக்கும், ரவி மும்பை. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இன்னும் கிழக்கு கடற்கரை வேணா கடற்கரைக்கு கீழே போனால் ஒரு புவனத்தை பார்க்க முடியும்னு பார்த்தோமா. கடற்கரை கீழே போனால் ஒரு புவனத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ரிவைஸ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.